வங்கிகளிலிருந்து பெற்ற கடன்களை ஒரே தவணையில் அடைப்பதற்கான கால அவகாசத்தையும் மாத தவணையை திருப்பிச் செலுத்துவதற்கான அவகாசத்தையும் மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்து ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. வாங்கிய கடனை அடைக்க செல்லாத ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்தலாமா என்பதை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தவில்லை. தற்போதைய வங்கி நடைமுறையில் ஒருவர் தனது வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்து இருப்பு வைக்க மட்டுமே உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் ஒருவர் தான் வாங்கிய கடனை அடைப்பதற்காக வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்து அதை பரிமாற்றத்திற்கு உட்படுத்த உச்சவரம்பு பெரிய அளவில் இல்லை என்றும் அதற்கு வரிப்பிடித்தம் செய்யப்படுவது இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வங்கிகளில் வாங்கிய கடனை ஒரே தவணையில் முழுமையாக திருப்பி அடைப்பதற்கான கால அவகாசத்தை ரிசர்வ் வங்கி மேலும் 60 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. ஏற்கனவே இதற்கான கால அவகாசம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாத தவணைக்கும் மற்றும் ஒரே தவணையில் கடனை அடைப்பதற்கும் மேலும் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மேலும் 1 கோடி ரூபாய் மற்றும் அதற்கு கீழே கடன் தொகையை நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் செலுத்தியிருக்க வேண்டியவர்களுக்கும் 60 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே சலுகை வீட்டுக்கடன் வாங்கியவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.